ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மை சேனல். டுடே வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா எஸ்டிஎல்சியோட லைஃப் சைக்கிளை பத்தின பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எஸ்டிஎல்சியோட டெஃபினிஷன் பார்த்துடலாம். எஸ்டிஎல்சி அப்புறமா அதோட 7 ஸ்டேஜஸையுமே நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். நீங்க அதில் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதுல நம்ம எஸ்டிஎல்சி ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறதுனால இதுலயும் நம்ம கொஞ்சம் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ்டிஎல்சியோட மெயின் எய்மே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹை குவாலிட்டியான சாஃப்ட்வேரை அதாவது கஸ்டமர் எதிர்பார்க்கிற நேரத்துக்குள்ள அப்புறமா கஸ்டமர் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியான சாஃப்ட்வேரையுமே முடிச்சு கொடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கஸ்டமரை போய் ரீச் பண்றதுக்காக ஒரு 7 ஸ்டேஜஸ் ஃபாலோ பண்றாங்க. என்னெல்லாம்னா ரெக்வயர்மெண்ட் கேதரிங், அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அப்படின்னா கிளைண்ட்ஸ்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவாங்க. அதாவது அவங்க எந்த மாதிரி சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளைண்ட் இருந்து அவங்களோட சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ரெக்வயர்மெண்ட்ஸை கேதர் பண்றதுதான் ரெக்வயர்மெண்ட் கேதரிங்னு சொல்லுவாங்க. இதுல பிஏ அதாவது பிசினஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் இந்த ஒர்க்கை பண்ணுவாரு. இந்த கிளைண்ட்ஸ்ட இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸை கேதர் பண்ணுவாரு. கேதர் பண்ணதுக்கு அப்புறமா பிஆர்டி டாக்குமெண்ட் அதாவது பிசினஸ் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளைண்ட் கொடுத்த ரெக்வயர்மெண்ட் மாதிரியே இந்த பிஆர்டி டாக்குமெண்ட்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்டயே என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்து அதை செக் பண்ணுவாங்க. இந்த அதாவது அப்ரூவல் மாதிரி வாங்குவாங்க. ஓகேவா? இந்த ரெக்வயர்மெண்ட் கேதரிங்ல என்னென்ன மீட்டிங் பீப்புள்ஸ் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. கஸ்டமர்னா கிளைண்ட், அப்புறம் பிஏனா இந்த பிசினஸ் அனலிஸ்ட் சொன்னோம்ல ரெக்வயர்மெண்ட்டை கேதர் பண்றவங்கன்னு அவங்க. அதுக்கப்புறமா சீனியர் டீம் மெம்பர்ஸ் இவ்வளவு பேர் இருப்பாங்க. சீனியர் டீம் மெம்பர்ஸ் அப்படின்னா மேனேஜரை தான் சீனியர் டீம் மெம்பர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸை யார் பண்ணுவாங்கன்னா மேனேஜர் தான் பண்ணுவாங்க. அந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான பட்ஜெட் எவ்வளவு இருக்கணும், டைம் லீகலா இருக்குதா, அப்புறமா டெக்னிக்கல் ஆப்ரேஷன் என்ன யூஸ் பண்ணணும், ஷெட்யூல் எவ்வளவு நேரத்துக்குள்ள இந்த சாஃப்ட்வேர்ல எவ்வளவு பார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறமா எவ்வளவு டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ்லாம் இந்த சாஃப்ட்வேரை முடிக்கிறதுக்கு தேவைப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றது யாரு அப்படின்னு சொன்னா இது மேனேஜரோட வேலை தான். அவர் அனலைஸ் பண்ணிட்டு எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாரு.